மீண்டும் மீண்டும் அழகான உற்சாகமான வணக்கம் வணக்கம் மொஹலியா வணக்கம் சர்விகா எங்களுடைய ஈவென்ட்டுக்கு சர்விகாவும் வந்திருக்காங்க ஸோ எப்படி இருக்கிறீங்க நான் சும்மா இருக்கேன் நீங்கள் நானும் நல்லா இருக்கிறேன் ஸோ இந்த ஈவெண்ட் அதாவது நாங்கள் மார்னிங் இதை ஓப்பன் பண்ணதுமே இவ்வளோ க்ரௌட் வருமான்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாலே அவ்வளோ க்ரௌட் பட் ஸ்டில் அந்த க்ரௌட் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் இன்னும் இந்த கேக் காம்படிஷன் ஆரம்பிக்கலை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். கிறிஷ் ஈவென்ட்ஸோட ரெண்டாவது ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஃப்ரான்ஸில் நடக்குது. சத்யா அட்வர்டைஸிங்கோடது. கிறிஷ் ஈவென்ட்ஸோட இவள் ப்ரோக்ராம் வந்து நான் லாஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நான் அதை விட இந்த ப்ரோக்ராம் வந்து அவை இன்னும் கூட ஸ்டால்ஸை உள்வாங்கி இருக்கிறினம் அது கண்கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து இதை பார்வையிடுறதுக்கும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெளியில் வந்து காலநிலை வந்து சின்ன பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோ மழைக்குள்ள மத்தியிலையும் இவ்வளோ பேர் இதை தேடி வரணும்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக இவை ஏதோ மக்களுக்கு பிரயோசனப்படுறது மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும். அதுதான் உண்மை. இன்னும் அக்கா சொன்ன மாதிரி கேக் காம்படிஷனும் நடக்க இருக்குது. ஸோ யாராவது இன்னும் வரையிலேன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை வந்து பார்க்குறதுக்கு வாங்க. எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நன்றி சர்விகா, மிகவும் அழகாக சொல்லியிருந்தாங்க. சர்விகாவும் உங்களுக்கு நிறைய மேடைகளில் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய இந்த ஊடகத்துறையும் நல்ல ஒரு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மனம் போல் என்ன சொல்கிறது மனமாற வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யணும் சர்விகா. போன முறை இவளுக்கு வந்து நிறைய நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். பட் இந்த முறை வந்து நிறைய மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஹானஸ்ட்லி டு பி வெரி ஃப்ரேங்க் நாங்கள் நிறைய ப்ரொமோஷன் கொடுக்கவே இல்லை. பட் மக்கள் வந்திருக்காங்க. பட் சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுக்கணும். இது வந்து இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும் மொஹலியா. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கான மோட்டிவ் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸை வந்து நல்ல முறையில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்த கட்டம் தான் மணி மைண்டு. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ட் மைண்ட் செட் வர்றது மிக முக்கியம். ஸோ அதுதான் பிஸ்னஸுக்கு தேவை. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாரும் வளருவோம். நன்றி தாரிணி அக்கா. நீங்கள் சொன்னது போல் நாங்களும் வளர்ந்து எங்களை சுற்றி இருக்கிறாக்களையும் வளர்த்து விடணும். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொண்ட ஒரு நல்ல சமுதாயத்தை எப்பொழுதுமே உருவாக்க முடியும். அதற்கு கிறிஷ் ஈவென்ட்ஸ் மற்றும் சாத்யா அட்வர்டைசிங் உறுதுணையாக இருப்பினம்ன்றதில் எந்த ஒரு ஐயமுமே இல்லை. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி மொஹலியா.